எபிசோட் 3. இரவு முழுவதும் உறங்காமல் அவன் எடுத்து தந்த பேனாவை பார்த்து சிரித்து கொண்டே இருந்தாள். அவன் நினைவில் காலை 5 மணிக்கு தான் தூங்கச் சென்றாள். ஆர்த்தி அவன் நினைவை மறப்பாளா, இல்லை நினைவை தொடங்குவாளா என்று பார்ப்போம். இரவு முழுவதும் தூங்காமல் காலையில் லேட்டாக எழுந்த ஆர்த்தி சோம்பலில் மணியை பார்க்க பதற்றத்தில் எழுந்தாள். ஆர்த்தி எழுந்த வேகத்தில் அவள் பக்கத்தில் இருந்த அவன் தந்த பேனா கீழே விழுந்ததும் அவன் நினைவு அவளிடம் ஒட்டி கொண்டது. அதை பார்த்து கொண்டே அவனின் நினைவுக்கு சென்றாள். அவள் போன் அடிக்கும் சத்தம் கேட்டதும்தான் மீண்டும் தன்னிலைக்கு வந்தாள். ஆர்த்தி கல்லூரிக்கு லேட்டாவதை உணர்ந்தாள். வேகமாக ரெடியாகி கல்லூரியில் நுழைந்தாள். அவள் மனதில் சிரித்துக்கொண்டு காதல் படுத்தும் பாடு, கல்லூரியில் முதல் மாணவியாக வந்து அமரும் நம்மளை இப்படி லேட்டா வர வச்சுட்டான் அவன் என செல்லமாக கோவத்தில் அவனை திட்டி, போடா என வெக்கத்தில் சிரித்துக்கொண்டு தலையில் அடித்தாள். தன்னை பற்றி யோசிப்பதை விட அவனை பற்றி யோசித்தாள். அவன் என்ன செய்வான், எங்க இருப்பான், நான் நினைப்பது போல் அவனும் நினைப்பானா என 1000 கேள்வி அவள் மனதில் தோன்றியது. அவள் கேள்விக்கான பதிலாக அவள் ஆசிரியர் வந்தார். ஆசிரியர் சொல்லும் செய்தி என்னதான் சொல்ல போறங்க என்று சலிப்புடன் எழுந்து நின்று விஷ் பண்ணிவிட்டு ஆர்த்தி அமரும் போது ஆசிரியர் அச்செய்தியை சொன்னார். அதை கேட்டதும் அவள் உற்சாகமாக ஓகே மேம் என்றாள். இந்த உற்சாகத்திற்கு காரணம் அவன்தான். அச்செய்தி வேறு ஒன்றும் இல்லை. அவள் பங்கு பெற்ற போட்டிக்கான சான்றிதழும் அந்நிகழ்ச்சியின் டியூம் வந்து உள்ளது. அதை மதியம் லஞ்ச் டைம்க்கு அப்புறம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்ற செய்திதான் அது. ஆர்த்திக்கு ஒரே சந்தோஷம். இனியாவது அவன் பெயர், ஊர், கல்லூரி பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று, மதிய நேரம் எப்போது வரும் என்று ஆர்வத்துடன் வெயிட் செய்தாள். அவனுக்காக அவனை பற்றி தெரிந்து கொள்ள போறோம். மதியம் சாப்பாடு இடைவேளை வந்ததும் அரைக்குறையாக சாப்பிட்டு ஓடிப்போய் நின்றாள் ஸ்டாஃப் ரூம்க்கு. அங்கு அவளை தவிர வேறு யாரும் வரவில்லை. அந்த சான்றிதழ் பெறும் போது கூட சந்தோஷம் இல்லை ஆர்த்திக்கு. அந்த சீடியை வாங்கியதும் அவளின் முகம் மலர்ச்சிக்கு அளவே இல்லை. அதை வாங்கியதும் ஓடி வந்தாள். ஆசிரியரிடம் லீவு சொல்லிவிட்டு ஹாஸ்டலுக்கு பறந்தாள். ஹாஸ்டல் வந்தவுடன் லேப்டாப்பை எடுத்து சீடியை போடுவதும் தான் ஆர்த்தியின் முதல் வேலையாக இருந்தது. அந்த சீடியில் தனித்தனியாக பிரிவு போட்டி நிகழ்ச்சிகள் இருந்தது. அவன் கலந்து கொண்ட போட்டியை தேடி பார்த்து எடுத்தும் விட்டாள். அவன் பரிசு வாங்கியதை பார்த்தாள். அதில் அவன் பெயர் மற்றும் கல்லூரி பெயருடன் ஊரையும் சேர்ந்து அவனை அழைத்து பரிசு வழங்கப்பட்டது. அதை பார்த்த உடனே ஆர்த்தியின் முகம் மலர்ந்தது. பல மணி நேரமாக தேடிய விடை கிடைத்தது போல அவள் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. தினேஷ் என்று அவன் பெயரைச் சொல்லும் அந்த நொடியே அவளின் உதட்டில் வெட்க புன்னகையில் மலர்ந்தது. தன் டைரியை எடுத்தாள். தன் டைரியின் கடைசி பக்கத்தை திறந்தாள். முதலில் ஆர்த்தி என்று எழுதினாள். சில நொடிகள் அதை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு அதன் அருகில் மெதுவாக புன்னகைத்து தினேஷ் என்று எழுதினாள். அந்த 2 பெயர்களையும் பார்த்தாள், சிரித்தாள். அடுத்த நொடி ஆர்த்தினேஷ் என்று எழுதி அந்த பக்கத்தை ரசித்து கொண்டே இருந்தாள். அதை பார்த்த உடனே உற்சாகத்தில் துள்ளி குதித்தாள் ஆர்த்தி. அவன் பெயரை அவள் கொஞ்சம் மென்மையாக உச்சரித்து வெக்கத்தில் சிரித்தாள். அவள் பெயருடன் அவன் பெயரையும் சேர்த்து எழுதி அந்த நாளை கழித்தாள். ஆர்த்தினேஷ், ஆர்த்தினேஷ் என்று தன் அனைத்து ரகசியத்தைச் சொல்லும் டைரியில் பெயரை எழுதி தன் காதலை காட்டினாள். அவனை பார்த்து தன் காதலை சொல்லியே ஆக வேண்டும் என்று நினைத்து தனக்குள் சொல்லிக் கொண்டாள், தினேஷ் உன்னிடம் என் காதலை சொல்ல உன்னை தேடி நான் வருவேன் என்று. மனதுக்குள் உறுதி எடுத்து கொண்டாள் ஆர்த்தி.
ஆனால் விதி அவர்களை மீண்டும் எப்போது சந்திக்க வைக்கும் என்பது அவளுக்கே தெரியவில்லை. உடனே அவளுக்கு திவ்யா நினைவு வர திவ்யாவிற்கு போன் செய்தாள். திவ்யா போனை எடுக்கவில்லை என்பதால், திவ்யா உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். நீ மார்னிங் சீக்கிரமா நம்ம அடிக்கடி சந்திக்கும் பார்க்கு வந்துவிடு என்று திவ்யாவிற்கு டெக்ஸ்ட் செய்தாள். ஆர்த்தியின் டெக்ஸ்ட் பார்த்ததும் திவ்யா ஓகே என தூக்கத்தில் பதில் அளித்து போனை வைத்தாள். திவ்யா தான் ஆர்த்திக்கு சப்போர்ட்டாகவும் ஆர்த்தி மேல் அக்கறையும் பாசத்தையும் காட்டுவாள். ஆர்த்திக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை. அவளை மாமா தான் வளர்த்தார். ஆனால் அவரிடமிருந்து எந்த அன்பையும் ஆர்த்தி பார்த்தது இல்லை. திவ்யா தான் அவளை பாசமாகவும் அன்பாகவும் இருப்பாள். அதனால் தான் என்னவோ ஆர்த்தி மீது அதிக உரிமை எடுத்துக்கொள்வாள் திவ்யா. ஆர்த்தி ஆசை கனவு என அனைத்திலும் பங்கு பெற்று ஒருத்தி திவ்யாதான். அந்த நம்பிக்கையில் தான் தினேஷை பற்றி திவ்யாவிடம் சொல்ல வேண்டும் என்று திவ்யாவை அழைத்தாள் ஆர்த்தி. தொடரும். ஆர்த்தி மற்றும் தினேஷின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஐ பிரஸ் பண்ணுங்க.